ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான செம்மையான ஒரு ஸ்டோரியை பற்றி பாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் கண்டினியூவாக உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது நம்ம லைஃப்பில் எத்தனை விதமான பிரச்சனைகள் ஒரு மனிதர்களுக்குமே அன்றாடம் வந்து கொண்டே தான் இருக்கும் இல்லையா? பிரச்சனை இல்லாத லைஃப் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அப்படியே பிரச்சனை இல்லைன்னா நாம் வாழுறதுக்கு பேர் வாழ்க்கையும் கிடையாது இல்லையா? அப்போது ஒரு மனிதர்களுமே அந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்கிறாங்க. சில பேர் இந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் அதற்குள்ளாரவே சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது கடவுள் ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்தா கண்டிப்பாக அதற்கு தீர்வையும் கொடுப்பார். அப்போ நாம் அந்த பிரச்சனைக்குள்ளே தீர்வைத்தான் நாம் கண்டுபிடிக்கணுமே தவிர, கண்டுபிடிச்சா அதுலேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியில் வர்றது எப்படின்னு யோசிக்கணுமே தவிர, அந்த பிரச்சனைக்குள்ளார நாம் விழுந்து நம்மளுடைய வாழ்க்கையை சங்கடப்படுத்திக்க கூடாது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்டோரியை நாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பை மோட் ஷாப்பிங். அதாவது இந்த ஆப் மூலமாக நமக்கு வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களையுமே ரொம்பவே விலை குறைவாகவும் உயர்தரமான பொருளாகவும் நாம் வாங்கி பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வாங்கி பயனடைவோம். இப்போ நாம் அதாவது ஒரு அழகான கடற்கரை ஓரம் உள்ள ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் சுரேஷ் அப்படிங்கிறவர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு போயிருக்காரு. அவர் சுற்றி உள்ள ஃப்ரெண்ட்ஸுகளும் சரி, ரிலேஷன்ஸும் சரி, ஏண்டா நீ படித்த படிப்புக்கு உனக்கு வேலை கிடைக்காது, நீ ஏதோ ஒரு வேலையை தேடிக்கோ, அப்போ தான் உன் ஃபேமிலியை காப்பாற்றலான்னு சொல்லி எல்லாரும் பேசுகிறாங்க. அவனுடைய அம்மா அப்பாவுமே அதை தான் சொல்கிறாங்க. எப்போ படிச்சுட்டு இப்படி சுற்றிக்கிட்டு தெரியாத, ஏதாவது ஒன்று பண்ணு, உனக்கு வேலை கிடைக்கிறது ஏதாவது ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆளாளுக்கு அட்வைஸ் பண்ண இந்த சுரேஷுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்னடா இது, நம்ம இவ்வளோ படிப்பு படிச்சிருக்கோம், கொஞ்சம் கூட நமக்கு சமமாக இல்லாதவங்களாம் நமக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டமாக நினைக்கிறான். வீட்டிலே சொல்கிறான், எனக்கு இந்த மாதிரி யாருமே எனக்கு கம்பல் பண்ணாதீங்க, எனக்கு வேலைக்கு போகலாம் பிடிக்கல, நான் படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை வர்ற வரைக்கும் நான் வேறு எந்த வேலையும் நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி பேசுகிறான். அம்மா அப்பாவும் திட்டுறாங்க. உடனே இவனுக்கு வாழ்க்கையே வெறுத்த மாதிரி ஆயிடுது. கடற்கரைக்கு வரான். கால் போன போக்கில் நடந்து வந்துக்கிட்டே இருக்கான். அப்போ கடற்கரையில் ஒரு பெரிய பாறையில் ஏறி உட்காந்து கடலையே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போது சில நபர்கள் போட்டு கப்பல் இதெல்லாம் ரெடி பண்ணுறாங்க நடுக்கடலுக்கு போய் மீன் பிடிக்கிறதுக்கு. அப்போது ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு மீனவர், அண்ணா அங்கே பாருன்னா அந்த பாறையில் யாரோ ஒரு நபர் உட்காந்துருக்காங்க, அது தற்கொலை பண்ணிக்கிறவங்க தான் அங்கே போவாங்க, இது யாருன்னு தெரியல, இப்படி போய் உட்காந்துருக்காங்க, நமக்கு விட்டுட்டு போகவும் மனசு இல்லை, ஏதாவது பண்ணிக்கிட்டா என்ன பண்ணுறது, வாங்க போய் பார்க்கலான்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு இந்த மீனவர்கள் 2 பேர் போகிறாங்க. எப்போ யாருப்பா அது, ஏன் அதில் உட்காந்துருக்க, கீழே இறங்கி வா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியே வெறிச்சு போய் உட்காந்துருக்கான். எப்போ நீ இப்படி உட்காந்து கடலையே பார்த்துக்கிருக்க வேண்டாம், எங்கள் கூட கொஞ்சம் தூரம் கடலுக்குள்ளாரவா, நாங்கள் மீன் பிடிக்க போகிறோம், உனக்கும் கொஞ்சம் நல்லா உள்ளே பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ சுரேஷுக்கு அது கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்குது. சரி, கொஞ்சம் உள்ளார தான் போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி மனசை மாற்றிக்கிட்டு இறங்கி வரான். சரி நான் வாரேன்னு சொல்லிட்டு அவங்களோட ஏறி அந்த போட்டில் போகிறான். நடுக்கடலுக்கு போகும்போது வலையை போடும்போது அப்படியே மேகமெல்லாம் இருட்டிக்கிட்டு காற்று அடிச்சுக்கிட்டு அந்த போட்டு இங்கிட்டும் அங்கிட்டும் ஆடுது. உடனே எல்லாருக்கும் ஒரு மாதிரி பதட்டம். ஆனாலும் அந்த மீனவர்களுக்கு அது எல்லாமே பழக்கமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால அந்த போட்டை காற்று போன திசையில் தானே அந்த போட்டை தண்ணிக்குள்ளே கவிழ விடாமல் ரொம்ப முயற்சி பண்ணி ரொம்ப போராடி காப்பாற்றுறாங்க எல்லாருமே. அப்போ இந்த சுரேஷுக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது. இவனுக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ, போட்டு ஒரு வேளை அமுங்கிட்டா நாமளும் தண்ணிக்குள்ளார அமுங்கிடுவோமே அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயம் வருது. அப்போ தான் நினைக்கிறான், என்னடா அது, நாம் கடலுக்குள்ளே விழுந்து சாகணும்ட்டு தானே வந்தோம், ஆனால் சாவை பார்த்து நமக்கு ஏன் இப்படி பயப்படுறோம், இப்போ இயற்கையாகவே இந்த போட்டு கவிழ்ந்துட்டா நாம் செத்துருவோமேன்னு சொல்லி ஒரு பயம் வருது, பதட்டம் வருது, ஏன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான்.
கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் அந்த காற்றெல்லாம் நின்றுருது, அந்த போட்டெல்லாம் வந்து நல்லா சமமாக ஆகிடுது, அலைகளும் குறைஞ்சிருது. காற்று குறைஞ்சோடனே அலைகளும் குறைஞ்சிருது. அப்போ எல்லாமே நார்மலாக வந்துடுது. அப்போ இந்த சுரேஷ் கேட்குறான் அந்த மீனவர்கள்ட்ட, அண்ணா உங்களுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா? இப்படி மானம் இருட்டிக்கிட்டு காற்று அடிச்சுக்கிட்டு அலையெல்லாம் பெருசாக வந்து போட்டே அமுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு போகும்போது கூட நீங்கள் யாருமே பயப்படாமல் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு அந்த தானே போராடுனீங்க அப்படின்னு சொல்லி. உடனே அந்த மீனவர்கள் சொல்கிறாங்க, என்னப்பா அது, எங்களுக்கு இயற்கையாக வர்றதை தடுக்க தெரியாது. அந்த காற்று அலை இதையெல்லாம் எங்களுக்கு தடுக்க தெரியாது. ஆனால் அதிலேருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ளலாம், தற்காத்து கொள்ளலாம். அந்த பிரச்சனைகள்லேருந்து நாங்கள் மூழ்கி போயிடாமல் வெளியில் வந்துடலாம். அதுக்கு நாங்கள் போராட முடியும். ஒரு வேளை அப்படியே இந்த போட்டு இந்த கடலுக்குள்ளே கவிழ்ந்திருந்தாலுமே நாங்கள் நீச்சல் அடித்து தவாளித்து கரைக்கு வந்திருப்போம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாம் அந்த பிரச்சனையை வரவிடாமல் தடுக்க முடியாது. அது இயற்கையாக கொடுக்குற பிரச்சனை. ஆனால் அந்த பிரச்சனையிலேருந்து நமக்கு எந்தவித சேதாரமும் இல்லாமல் நம்மளை நாம் போராடி தற்காத்து கொள்ள முடியும் அப்படின்னு அந்த மீனவர்கள் சொல்லும்போது தான் இந்த சுரேஷுக்கு வாழ்க்கையோட மிகப்பெரிய தத்துவம் புரிஞ்சது. கண்டிப்பாக ஒரு மனுஷனுக்குமே எல்லா விதமான தொழில்கள்லையுமே பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும். ஆக பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. நாம் தான் இதுக்காக பயந்துக்கிட்டு சாகணும் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான முடிவு எடுத்திருக்கோம். கண்டிப்பாக லைஃப்பில் இனி எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து போராடி ஜெயிப்போம். நாம் படித்த படிப்புக்கான வேலை கிடைக்கலனா நமக்கான ஒரு வேலையை தேர்ந்தெடுத்து நாம் அதன் மூலமாக சம்பாதிச்சு நம்ம ஃபேமிலியை சந்தோஷமாக வச்சுக்கிடுவோம் அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு முடிவோடையும் நம்பிக்கையோடையும் வீரநடை போட்டு சுரேஷ் வீட்டுக்கு வந்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி உள்ள ஒரு ஸ்டோரி. நாம் நம்மளுடைய லைஃப்பில் இந்த சுரேஷ் மாதிரி எத்தனை விதமான பிரச்சனைகளை பார்த்துருப்போம். கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலேருந்து ஒரு தெளிவான முடிவெடுத்து நம்மளுடைய வாழ்க்கையுமே தெளிவாக வாழ்ந்துக்கிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் ஷாப்பிங். அதாவது இந்த ஆப்பு மூலமாக நமக்கு வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களையுமே விலை குறைவாகவும் நல்ல உயர்தரமான பொருளாகவும் வாங்கி பயனடையலாம். அனைவரும் வாங்கி பயனடைவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய். நம்ம வீடியோவுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.